வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஒடிசா மாநிலம் ரேவன்ஷா பல்கலைக்கழகத்தின் 13வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் கட்டாக்கில் உள்ள ரேவன்ஷா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் 3 கட்டடங்களின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தனது சீன பயணத்தின் போது எல்லை தாண்டிய ஆறுகள் தொடர்பான ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். பெய்ஜிங்கில் அவர் சீன பிரதிநிதி திரு வாங் ஈயுடன் இருதரப்பு உறவு, பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து விவாதித்தார். பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் 2 நாள் துறைமுகங்கள் மாநாட்டை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடக்கி வைத்தார். இந்தியாவில் உள்நாட்டு துறைமுகங்கள் மூலமான சரக்கு போக்குவரத்து சேவைகள் கடந்த 10 ஆண்டுகளில் 70% அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் ஆக்சியம் 4 பயணத்தின் 3 குழு உறுப்பினர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கிய பிறகு இன்று பூமிக்கு திரும்புகிறார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்தபோது திரு சுக்லா இந்தியா சார்ந்த 7 நுண் ஈர்ப்பு சோதனைகளை மேற்கொண்டார். இந்த சோதனைகள் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறன்களை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலைய மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், பூர்ணாங்குப்பம், நல்லவாடு, காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. தாஷ்கண்டில் உள்ள டோஸ்ட்லிக் மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் சர்வதேச கால்பந்து நட்பு ஆட்டத்தில் இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகள் 1-1 என்ற கோல் கணக்கில் சமன் செய்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.